நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? யார்கிட்டயாவது அதீத இமோஷனல் பாண்டிங்ல இருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். ஏன்னா உங்களுடைய லவ் லைஃப்ல, ரிலேஷன்ஷிப் லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு பைல் நம்பர் 1, 2, 3 3 நம்பர் கொடுக்குறேன். 3 நம்பர்ல அந்த பர்சனை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க நம்பருக்கான மெசேஜை பாருங்க. உங்க லவ் லைஃப்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஹார்டின் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைல் நம்பர் 1, உங்களோட லவ் லைஃப்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட லவ் லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஃபியூச்சர் இருக்கு. இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும், இல்லை பிரேக்கப் மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும், பட் அதுக்காக கவலைப்படாதீங்க. ஒரு சந்தோஷமான ஃபியூச்சர் கண்டிப்பா இருக்குது. நீங்க ஃபியூச்சர் இந்த லவ் லைஃப் வந்து லாங் லாஸ்டிங்கா போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் என்னோட மேரேஜ் ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதற்கான பிளெஸிங்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நாள் உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த லவ் லைஃபினுடைய ஃபியூச்சர் பிரைட்டானதா இருக்க போகுது, ஹாப்பியானதா இருக்க போகுது அப்படின்றது நீங்க இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும்ன்றதா உங்களுக்கு வந்த மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2, உங்களோட லவ் லைஃப்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கூடிய விரைவிலேயே உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள உருவாக போகுது. ஸோ 2 பேரும் பேசிக்க போறீங்க, அதுல முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க, அதுல தெளிவான விஷயங்களை பத்தி பேச போறீங்க. ஸோ உங்களுக்குமே உங்க லவ் லைஃப்பை பத்தி கூடிய சீக்கிரம் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஸோ அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது இந்த லவ் லைஃப்ல வரக்கூடிய ஆப்போசிஷன்ஸை நீங்க எப்படி, அந்த சேலஞ்சஸை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3, உங்களுடைய லவ் லைஃப்ல என்ன நடக்குதுன்னா, உங்களோட லவ் லைஃப்ல எல்லாமே ப்ராக்டிக்கல் விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கு, பணம் ரீதியான விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இமோஷனல் பாண்டிங், ஒரு லவ் பாண்டிங் இது மட்டும்லாம் பெருசா இருந்துகிட்டே இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்னால ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல இது வந்து பிரதிபலனை கொடுக்கும், ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை பொறுத்து உங்களோட லவ் லைஃப் போகிற மாதிரி இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலங்களிலும் நீங்க இந்த லவ் லைஃப்ல ப்ராக்டிக்கலான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி மணி ரிலேட்டடான விஷயங்களை ஃபேஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் கூட மேபி நிறைய பேருக்கு உருவாகும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.